நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இசப்பா இந்த ஆண்டவரே இரவு நேரத்தில் இசப்பா நாங்கள் உண்மை ஆராதிக்கிறதுக்கு ஆண்டவரே நீங்கள் தந்த கிருபைகளுக்காக இசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற ஆவியானவரே. இசப்பா இந்த ஆராதனையில் இசப்பா நீங்கள் பிரியப்படுவீராக ஆண்டவரே. இசப்பா இந்த ஆராதனையில் ஆண்டவரே உங்கள் தெய்வீக பிரசன்ன ஆளுகை செய்வதாக ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி 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 ஆவியானவரே. இசப்பா ஆண்டவரே இந்த இடம் முழுவதும் ஆண்டவரே நீங்கள் அசைவாடுவீராக ஆண்டவரே. இசப்பா உங்கள் வல்லமையினால் ஆண்டவரே நீங்கள் நிரப்புவீராக. இசப்பா நீங்களே ஆண்டவரே ஆளுகை செய்வீராக. இசப்பா முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு இசப்பா உம்மை ஆராதிக்க துதிக்க மகிமைப்படுத்த ஆண்டவரே நீங்கள் தந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி நன்றி ஆவியானவரே. இசப்பா உமக்கு நன்றி அப்பா. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாவும் கன்றிடாய் மகிமையுடையவர் எங்கள் தேவனே. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிடாய் மகிமையுடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னத பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. ஏர்வலாம் நீரே உமக்கு ஆரம்பமில்லையே, ஏர்வலாம் நீரே உமக்கு முடிவொன்றுமில்லையே. ஏர்வலாம் நீரே உமக்கு ஆரம்பமில்லையே, ஏர்வலாம் நீரே உமக்கு முடிவொன்றுமில்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பே. நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பே. கிருபை தந்தீர் உம்மை ஆராதிக்க, பலனை தந்தீர் உம்மை ஆராதிக்க, ஊழியம் தந்தீர் உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன், உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பே. நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். யெகோவாயீரே நீரென் தேவனாம், யெகோவாயீரே நீரென் தேவனாம், இனி என்னுள்ளில் கலக்கமில்லை, இனி எல்லாமே பார்த்து கொள்வி, இனி என்னுள்ளில் கலக்கமில்லை, இனி எல்லாமே பார்த்து கொள்வி. ஆராதனை 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 ஓ ஆராதனை 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 இனி என் நீரெல்லாமே பார்த்துள்வி, இனி என்னுள்ளில் கலக்கமில்லை, நீரெல்லாமே பார்த்துள்வி. யெகோவா ராஃபா நீரென் தேவனாம், யெகோவா ராஃபா நீரென் தேவனாம், நீரென் நோய்கள் சுமந்து கொண்டீ, நீரென் நோய்கள் சுமந்து கொண்டீ. ஆராதனை 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 ஆராதனை
நீரெந்தன் மருத்துவரே. யெகோவா ரூபா நீரென் தேவனாம். யெகோவா ரூபா நீரென் தேவனாம். நீரென் தேவை நீரறிவி. என் தேவை நீரறிவி. ஆராதனை 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 ஓ ஆராதனை 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 ஆராதனை. என் தேவைகள் நீரறிவி. நீரெந்த நல்மெய்ப்பரே. என் தேவை நீரறிவி. நீரெந்த நல்மெய்ப்பரே. ஆராதனை 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 ஓ ஆராதனை 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 ஆராதனை. நீரென்னுள்ளில் கலக்கமில்லை. நீரெல்லாமே பார்த்து கொள்வி. நீ என்னுள்ளில் கலக்கமில்லை. நீரெல்லாமே பார்த்து கொள்வி. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தன. இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தன. இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது. என் உயர்வில் பெருமையெல்லாம் ஒருவருக்குரியதே. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது. என் உயர்வில் பெருமையெல்லாம் ஒருவருக்குரியதே. நீர் மட்டும் பெருகணும். நீர் மட்டும் பெருகணும். நீர் மட்டும் பெருகணும். நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும். நீர் மட்டும் பெருகணும். நீர் மட்டும் பெருகணும். நீர் மட்டும் இயேசுவே. உடைக்கப்பட்ட பாத்திரமானேன், உபயோகமாற்றிருந்தேன். ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானேன், உபயோகமாற்றிருந்தேன். ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். குயவனே உந்தன் காரம் மீண்டும் என்னை வணைந்தது. விழுந்து போன இடங்களிலெல்லாம் என் தலையை உயர்த்தியது.
பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. இயேசுவே உமக்கு நன்றி ஆவியானவரே. இயேசப்பா, இந்த ஆராதனை முழுவதும் இயேசப்பா கரம் கொண்டு வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதில் ஒவ்வொரு பகுதிகளை இயேசப்பா கருத்தில் எடுக்கிற தொடர்ந்து நீங்கள் வழிநடத்த போகிற மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நீர் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் உயர்த்தப்படுகிறதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிற தேவன், சிறந்திருக்கிற தேவன், மகிமைக்கும் மாட்சிமைக்கும் பாத்திரராயிருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களையே முற்றிலுமாய் உம்முடைய பரிசுத்த கரத்திற்குள்ளாய் தருகிறோம். நீர் விரும்புகிற வண்ணமாக எங்களுடைய வாழ்க்கை காணப்படுவதற்கு என் தேவன் கிருபை பாராட்டுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி. உங்கள் கிருபையினாலே எங்களை நீர் அனுதினமும் நடத்தி வருகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்கள் இரக்கத்தினாலே எங்களை முடிசூட்டுகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி 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 நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. Thank you Jesus. பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya உமக்கு நன்றி. ஹalleluya. உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சொல்லுவோமா? சோர்ந்து போன இடங்களில் எல்லாம் அவருடைய கிருபையை கொண்டு நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறாரே, உமக்கு நன்றி அப்பா. கிருபையே
கிருபையே கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்தில் ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஊழியத்தின் பாதைகளெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையிலே எங்களை உயர்த்தி வைக்கிற உங்க கிருபைக்காய் நன்றி அப்பா. கிருபை இது. சொல்லுமா கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. உங்கள் கிருபை தான் எங்களை அனுதினமும் நடத்துகிறதப்பா. உங்கள் கிருபை தான் எங்களை தாங்கி வழி நடத்துகிறது ஆண்டவரே. ஆண்டவரே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் உன்னத கிருபையை நீர் எங்கள் மேலே வைத்து அனுதினமும் எங்களை கரம் பிடித்து நடத்துகிற உங்கள் மேலான தயவுக்காக, இரக்கத்திற்காக, அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரியவர், உன்னதர், நீதிபரராக இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த தியான வேலையை உடைய கரத்தில் தருகிறோம். உங்களுக்கு பிரியமானதை எங்கள் வாய்களிலிருந்து வரட்டோப்பா. உங்களுடைய சித்தம் பரிபூரணமாய் நிறைவேறுவதாக. நீர் விரும்புகிற வார்த்தைகள் பேசப்பட என் தேவன் கிருபை செய்வீராக. முழு ஆளுகை உங்கள் கரத்தில் தருகிறோம். நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த தியான வேளையில் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு காரியங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கும் படிப்பதற்கும் விசேஷமாய் தேவனுடைய அன்பை குறித்து நாம் தியானிப்பதற்கும் இன்னும் அதிகமாய் அவரோடு கெட்டி நெருங்கி சேருவதற்கு கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை, சிலுவையின் வல்லமை எதை செய்தது என்பதை குறித்து தான் நாம் இந்த ஒவ்வொரு இரவுகளும் நாம் பார்க்கிறோம், தியானிக்கிறோம். விசேஷமாக கடந்த வாரங்களில் நாம் தியானிக்கும் போது நாம் தேவனுடைய அகாப்பே அன்பை குறித்து, ஏன் சிலுவை என்கிறதான ஒரு செயலுக்கு தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பினார் என்பதை குறித்து தியானித்தோம். அடுத்தது சிலுவையின் மேன்மை அல்லது வல்லமையை குறித்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், தியானித்து கொண்டிருக்கிறோம். ஏன் சிலுவை இயேசு செல்ல வேண்டும், எதற்காக சிலுவைக்கு இயேசு செல்ல வேண்டும் என்றால், அதில் ஒன்று நம்ம எல்லாருக்கும் தெரிந்த மாதிரி பாவத்தை ஆண்டவர் என்ன செய்தார், நமக்காக ஏற்றுக்கொண்டார். அப்போ பாவம் என்பது என்ன என்பதை குறித்து நாம் என்ன செய்தோம், பார்த்தோம். இரண்டு வகைப்படுகிறது பாவம். ஒன்று தேவன் கட்டளை இட்டதை செய்வது, தேவன் எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறாரோ அதை செய்வது, அதை மீறுவது, அந்த வார்த்தையை மீறுவது பாவம்.
அது மாத்திரமல்ல, அநேகர் இது மட்டும்தான் பாவம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கர்த்தர் கொடுத்திருக்கிற பிரமாணங்களையும் கட்டளைகளையும் மீறுவது மாத்திரமே பாவம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் வேதவசனம் இனியொரு பகுதியை விளக்கமாக தெளிவாக சொல்லுகிறது. சரியானதை, இதை செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும், அதை நான் செய்யாமல் போவதும் பாவமாய் காணப்படுகிறது. இது யாக்கோபு எழுதினதான நிருபம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது. நம்ம எல்லாருமே நினைப்போம் தேவனுடைய கட்டளைகளை மீறுவது பாவம், அதை நான் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் சொல்லியிருக்கிற கட்டளைகளை மீறுவது மாத்திரம் அல்ல, எதை செய்ய வேண்டும், நன்மையை செய்ய வேண்டும் என்று அறிந்து நான் செய்யாமல் இருந்தால் அதுவும் பாவம். பிரமாணங்களை மீறுகிற பாவத்திற்கு சமமாக நான் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பதும் பாவமாய் எண்ணப்படுகிறது. நாம் வாசிப்போமா? யாக்கோபு எழுதினதான நிருபம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 17, ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 17. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் ஃபர்ஸ்ட் பாவத்தை நம்ம எல்லாருமே ஏற்றுக்கொள்வோம், அது உண்மைதான். ஒரு விஷயத்தை நம்ம மீறுகிறது, கர்த்தர் கட்டளை இட்டிருக்கிறத மீறும்போது அது பாவமாக இருக்கிறது என்பதை நாம் ஈஸியாக ஏற்றுக்கொள்வோம். ஆனால் நன்மை செய்ய முடிகிற எனக்கு, ஒருத்தவனுக்கு நான் நன்மை செய்யாமல் போனாலும் அதுவும் எனக்கு செய்ய திராணி இருக்கிற நபருக்கு பாவமாக, குற்றமாக எண்ணப்படும் என்பதை அநேக நேரத்தில் நாம் புரிந்து கொள்வதில்லை. ஸோ பாவம் என்கிறதான காரியம் இரண்டாக நாம் என்ன செய்கிறோம், பிரித்து நாம் என்ன செய்தோம், பார்த்தோம். ஆனால் இந்த நாளின் தியானத்திற்கு நாம் எதை பார்க்க போகிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தை சுமப்பதற்கு அவர் எது வழியாய் கடந்து சென்றார், எதை அவர் மேற்கொண்டார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எபிரேயர் எழுதினதான நிருபம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்திற்கு நேராய் நம்மளுடைய சிந்தனைகளை திருப்புவோம். ஹீப்ரூ சாப்டர் 4 verse 15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்மை போல சகல காரியங்களிலும் அவர் என்ன செய்கிறாராம், சோதிக்கப்பட்டவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் இயேசு அவருக்கு எப்படி புரியும் அப்படின்னா, அவரும் 100க்கு 100 தேவகுமாரனாய் இருந்தாலும் 100க்கு 100 அவர் மனிதனாய் இருந்ததினால அவர் சில கட்டங்களை, பாதைகளை கடக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் அவனுக்கு சோதனை வருகிறது, அதை அவன் என்ன செய்ய வேண்டும், மேற்கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு மனுஷனுக்கு வர்ற பிரச்சனை இன்னொரு மனுஷனுக்கு வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இன்னொரு மனிதனுடைய பிரச்சனை எனக்கு இருக்க வேண்டும் என்கிறதான அவசியமும் கிடையாது. அப்போ அவனுக்கு ஏற்ற பிரச்சனைகள் அவனவன் சந்திக்கிறான். ஆனால் இயேசுவுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தால் உலகத்தில் இருக்கிற சகல மனிதர்களுடைய பிரச்சனைகளின் வழியாய் தான் என்ன செய்தாராம், கடந்து சென்றார். ஒரு விஷயம் கூட அதனுடைய 15வது அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தினுடைய பின்பகுதியை வாசிப்போம். எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு, நம்மை போல, என்னை போல, உங்களைப் போல அல்ல, நம்மை போல ப்ளூரலில் சொல்லப்பட்டிருக்கிறது. தட் மீன்ஸ் இந்த உலகத்தில் வாழும் சகல மனிதர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளின் வழியாக இயேசு என்ன செய்தாராம், கடந்து சென்றாராம். அவருக்கும் நமக்கு இருக்கிற ஒரே வித்தியாசம், அவர் பாவம் இல்லாமல் அதை கடந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தின் விளைவாக தான் நாம் என்ன செய்கிறோம், சோதிக்கப்படுகிற இடங்களில் அநேக நேரத்தில் நாம் தவறி விடுகிறோம். நாம் அதிலிருந்து எழும்ப முடியாதபடிக்கு நாம் என்ன செய்கிறோம், விழுந்து விடுகிற சூழ்நிலைகள் காணப்படுகிறது. ஆதி மனிதர்கள் தவறின போது அவர்களுக்கு இருந்த சோதனையில் அவர்கள் ஜெயிக்காமல் போனதற்கு காரணம் என்ன? அவர்கள் என்ன செய்தார்கள், தேவனுடைய கட்டளைகளை மீறினார்கள். ஆண்டவர் சொன்னார், அதை என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. சாப்பிடுகிற நாளிலே நீ சாகவே சாவாய், நீ சாகவே மாட்டாய் என்று சோதனைக்காரன் சொல்லும்போது அவர்கள் அந்த பேச்சை என்ன செய்யலை, வேல்யூ பண்ணலை. ஆதாம்
ஆண்டவருடைய கட்டளைகளை பெற்றுக்கொள்ளுகிறான், அதை என்ன செய்கிறான்? அதை மீறுகிறான். பாவம் எப்பொழுது இந்த பூமிக்குள்ளாய் பிரவேசித்ததென்றால், ஆதாம் எப்பொழுது தவறு செய்தானோ அப்பொழுது. ஏன்னா பாவம் எப்போ வந்துருச்சுன்னா பரலோகத்திலே வந்துருச்சு. எப்பொழுது தேவனுக்கு மேலே சிங்காசனத்துக்குள்ள இருக்கணும்ன்ற எண்ணம் வந்துச்சோ அப்போவே என்னது வந்துருச்சு? பெருமை என்கிற பாவம் வந்துருச்சு, அவனை தள்ளப்பட்டாச்சு. இப்போ பூமியை ஆண்டவர் பரிசுத்தமாய் தன்னுடைய சாயலில், தன்னுடைய வார்த்தையில், தன்னுடைய கரத்தின் கிரியையில் சிருஷ்டித்த அந்த அழகான பூமிக்குள்ள பாவம் என்னல்ல வரலை. ஆனால் இந்த சத்ருவானவன், வஞ்சிக்கிறவன், அவன் என்ன செஞ்சிட்டான்? மனிதனை அந்த தவறுக்குள்ளாக தள்ளிவிட்டான். எந்த 3 காரியத்தில் விழப்பட்டார்கள் என்று நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்திற்கு நேராக நம்மளுடைய சிந்தனைகளை திருப்பிக் கொள்ளுவோம். ஜெனிசிஸ் சாப்டர் 3 verse 6. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டாள். அப்ப சோதனை 3 கட்டங்களாக வருகிறது. பார்வைக்கு ஃபர்ஸ்ட் என்னது? புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுமாக இருக்கிறது என்கிறதான சிந்தனை. இந்த 3 காரியத்திலும் ஆதாம் ஏவாள் என்ன செய்து விட்டார்கள்? தவறி விட்டார்கள். நம்ம நினைக்கிறோம் இந்த தவறு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கிறோம். எது நம்ம பெருசுன்னு நினைக்கலையோ அதெல்லாம் பெரிய விளைவுகளை கொண்டு வந்து முழு உலகத்திற்குமே பாவத்தால் நிரப்பப்படுகிறதான ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் தள்ளப்பட்டது. இப்போ நம்ம பார்க்கிறோம் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தினுடைய 16லையும் இதே மாதிரியான 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 John chapter 2 verse 16. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் 3 விஷயத்துல அவர்கள் விழுந்து போன்ற 3 காரியங்களும் தேவனிடத்திலிருந்து வந்ததான காரியம் அல்லவே அல்ல. இதை நாம் எங்கு பார்க்கிறோம்? எந்த இடத்தில் இது மேற்கொள்ளப்பட்டது? இப்ப ஆதி மனிதன் ஆகிய ஆதாம் எந்த இடத்தில் தவறினானோ அந்த தவறின அதே செயலை மேற்கொள்ள வேண்டிய பரீட்சை இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் நியமிக்கப்பட்டிருந்தது. மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் மற்றும் லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் அதில் மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவின் சோதனை. இந்த சோதனை எப்போ ஆரம்பிக்கப்படுகிறது? அவர் பரிசுத்த ஆவியினால் என்னது ஞானஸ்தானம் எடுக்கிறார். அப்ப பரலோகத்தில் இருந்து தேவனுடைய வார்த்தை சத்தம் பிரதிபலிக்கிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று எல்லா ஜனத்திற்கும் முன்பதாக இயேசுவை குறித்து பிதா சாட்சி கொடுக்கிறார். திருத்துவத்தை நாம் பார்க்கிறோம். இயேசு பரிசுத்த ஆவியானவரை போல் புறா இறங்கி வருகிறது. பின்பு தேவனுடைய சத்தம். 3 காரியங்களையும் நம்ம என்ன செய்யறோம்? அந்த இடத்துல பார்க்கிறோம். ஆனா பார்த்த அடுத்த நிமிடமே அவர் பரிசுத்த ஆவியினால் வனாந்திரத்தில் என்ன செய்யப்படுகிறாரா? நடத்தப்படுகிறார். ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் அந்த நடத்தப்படுகிறது. அநேக நேரத்தில் நம்ம நினைப்போம், ஆண்டவரை ஆராதிக்காமல் இருந்தப்ப, ஆண்டவரை தேடாமல் இருந்தப்ப, அல்லது ஆண்டவரை அறிஞ்சும் ரெகுலராக நான் பைபிள் வாசிக்காதப்பெல்லாம் பிரச்சனையே இல்லை, தினமும் நான் தேவனுடைய சந்நிதியில் காத்திருக்காதப்பெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னைக்கு அவர் பாதத்தில் நான் அமர்ந்திருக்கிறேனோ, இல்லை என்னைக்கு நான் எனக்கே ஒரு ஆர்வம், இன்னைக்கு நான் அதிகமாக ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கணும், ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும்னு நினைக்கிறேனோ, அன்னைக்கு என்னைக்கும் இல்லாத பிரச்சனை என்ன செய்கிறது? வருகிறது. ஆண்டவரை அறியாதப்ப கூட எனக்கு பெரிய அளவில் ஒன்றுமே தெரியலை. இதற்கு பதில் என்னவென்று நான் என்ன கற்றுக்கிட்டேன் என்னுடைய வாழ்க்கையில்? அதுக்கு பதில் என்ன அப்படின்னு நினச்சேன்னா, ஆண்டவரை தேடாமல் இருக்கும்போது நாமளும் இருளின் ராஜ்யத்தின் வல்லமைக்குள்ளாக இருக்கிறோம். அதை பற்றி இருளின் அதிபதி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
ஆனால் எப்பொழுது ஒரு மனிதன் இருளின் வல்லமையில் இருந்து ஒளியின் வல்லமைக்குள்ளாய் வருகிறானோ அதுதான் அவனுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, பிடிக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்த பின்பு பரிசுத்த ஆவியானவரால் எங்கு நடத்தப்படுகிறாராம்? வனாந்தரத்தில் நடத்தப்படுகிறார். நாம் நினைக்கிறோம் அந்த 40வது நாள் அவர் முடிவில் தான் 3 சோதனை வந்துச்சு. ஆனால் வேத வசனம் சொல்லுது அவர் 40 பகலும் இரவும் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு அவர் என்ன செய்தார்? சோதிக்கப்பட்டார் என்று என்ன செய்யப்படுகிற வேத வசனம் சொல்லுகிறது. யோசித்து பாருங்க, ஒரு சோதனை அல்ல, 2 சோதனை அல்ல, மனிதன் எந்த இடத்தில் தவறினானோ அதில் உள்ள ஹைலைட்டடான சம்மரைஸ் பண்ண 3 சோதனைகள் மாத்திரம்தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னது அந்த 3 காரியங்கள்? இயேசு என்ன செய்கிறார்? இயேசுவை சத்துருவானவன் சோதிக்கும் போது முதலாவது பரீட்சை அவர் எப்படி ஜெயிக்கிறாரு? மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று மத்தேயு 4ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனம். அடுத்ததாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 7வது வசனத்தில், அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே. அடுத்தது பார்க்கிறோம் 10வது வசனத்தில், அப்பொழுது இயேசு, அப்பாலை போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமென். அல்லேலூயா. இப்ப சத்துருவானவன் தேவகுமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சத்ருவானவனுக்கு தெரியாது நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை. ஆதி காலத்தில் ஒரு இந்த உலகமே சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாக இவன் பரலோகத்தில் இருக்கும்போது, தேவனுடைய சிங்காசனத்தின் மகிமைக்குள்ளாய் இருக்கும்போது, இவர்தான் தேவனுடைய செல்ல பிள்ளை என்பது இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய செல்ல பிள்ளை என்பது சத்ருவானவனுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அவன் வந்து 3 பரீட்சையிலுமே கேட்குற என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் பார்க்கிறோம் நம்ம, இஃப் யூ ஆர் 3வது வசனத்தை பார்க்கிறோம். சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். சாத்தானுக்கு தெரியாதா இவர் தேவனுடைய குமாரன் என்று? நன்கு தெரியும். இன்னைக்கு தெரியாதா? நீங்க இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு அவருடைய பிள்ளையாக நீங்க இருக்கிறீங்க என்பது சத்ருவானவனுக்கு தெரியாது நினைக்கிறீங்களா? நல்லா தெரியும். ஆனாலும் உண்மையாகவே அப்படின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்பதாக இழுத்து நம்மளை சந்தேகப்பட வைக்கிறது. சொல்றாரு என்னது? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். சில வசனங்களுக்கு முன்பதாக தான் ஆண்டவர் சொல்றாரு. பார்க்கிறோம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிப்போமா? அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. அப்ப பிதாவாகிய தேவன் குமாரனை குறித்து சாட்சி கொடுக்கிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று. ஆனா சத்ருவானவன் 4ஆம் அதிகாரத்தினுடைய 3வது பகுதியில் சொல்றாரு, கேட்கிறான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி செய்யும். அவனுக்கு நல்லா தெரியும் இவர் தேவகுமாரன் தான். ஆனால் அவன் எதை வச்சு தான் பேசுகிறான்? வசனத்தை வைத்து தான், அவனுக்கு தெரிந்ததான உபதேசங்களை வச்சு தான் அவன் பேசுகிறான். இந்த கடைசி காலங்களில் சத்ருவானவன் நம்மை வஞ்சிக்கிறதற்கு வருகிறதற்கு வேற எந்த பகுதியிலையும் வர வேண்டாம், நமக்கு தெரிந்த பகுதிகளில் இருந்து தான் வருவான். ஆனாலும் இயேசு கிறிஸ்து அன்று வார்த்தையை கொண்டு, அவருடைய ஜீவ வார்த்தையை கொண்டு சத்ருவானவனை மேற்கொண்டது போல, எந்த இடத்தில் ஆதாம் தவறினானோ, எந்த இடத்தில் அவன் சொல்லி இருக்கிறான். இதெல்லாம் பார்க்கறதுக்கு அருமையாக தான் இருக்கு, எல்லாம் உண்மைதான். ஆனால் ஆண்டவர் என்னட்ட என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, இந்த கனியை புசிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாருன்னு வச்சிருந்தா அந்த இடத்தில் அவர்கள் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க? விழுந்திருக்க மாட்டாங்க. ஆனால் எந்த இடத்தில் ஆதாம் விழுந்து போனானோ அதே சோதனையின் 3 பகுதியை இயேசு கிறிஸ்து ஜெயமாய்
எழும்புகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நாமும் அந்த ஆதாமின் வழியாய் வருகிற அந்த சாபத்திற்காக அல்லது பாவத்தின் விளைவாய் வருகிற சாபத்தில் நாமும் சிக்குண்டு தவித்து போகக்கூடாது. நாமும் எழும்பி வெற்றியுள்ள வாழ்க்கை, அன்று கிறிஸ்து எப்படிப்பட்ட வெற்றியுள்ள வாழ்க்கை சாத்தானை மேற்கொண்டாரோ இது போல சாத்தானின் வல்லமைகளை அழிக்கிறதற்காக தானே கிறிஸ்து உலகத்தில் தோன்றப்பட்டார். அந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளாக பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காக தான் அவரும் அந்த பாதையின் வழியாய் கடந்து செல்கிறார். ஹல்லேலூயா. மனுஷருக்கு நம்ம யோசிக்கிறோம், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, ஐயோ என்னுடைய நண்பருக்கு வேற பிரச்சனை, அவனுக்கு ஏன் பிரச்சனை புரியாது, இல்லை என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு வேற பிரச்சனை, ஏன் பிரச்சனை அவங்களுக்கு புரிய முடியாது. ஆனால் இயேசுவை பார்த்து நம்ம அப்படி சொல்லவே முடியாது. உலகத்தில் இருக்கும் சகல மனிதர்களுடைய பிரச்சனைகளையும் சோதனைகளையும் அந்த போராட்டங்களையும் அவர் கடந்துதான் சிலுவையில் சாபமாய் நமக்காய் நின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்க்கிறோம் இயேசுவுக்கு எப்படி இந்த பாவத்தில் இருந்து அல்லது இந்த சோதனையை ஜெயிக்க முடிந்தது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 15-16 மறுபடியுமாக வாசிப்போம். Hebrew chapter 4 verse 15 and 16. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஆமென். ஹல்லேலூயா. சோதனைகளை மேற்கொள்வதற்கு தேவனுடைய கிருபை நமக்கு தேவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அநேக சமயங்களில் நாம் முயற்சி செய்கிறோம், நம்மளுடைய சொந்த பலத்தினால எதையாவது செஞ்சிடலாம். அநேகர் சொல்லுவாங்க, இயேசு ஏன் பாவம் செய்யலை தெரியுமா? இந்த 1வது வசனத்தில் 15வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் எல்லார மாதிரி நம்மை போல அவர் என்ன செய்தார்? சோதிக்கப்பட்டாலும் எது இல்லாமல் இருந்தார்? பாவம் இல்லாமல் இருந்தார். பாவத்தை செய்யல, அவர் பாவம் இல்லாமல் அந்த சோதனையெல்லாம் தாண்டினார். ஏன்? அவர் தேவகுமாரன். அவர் என்ன செய்தார்? 100% அவர் பிதாவாகிய தேவனுடைய குமாரனாய் இருந்ததுனால் அவரால் மேற்கொள்ள முடிந்தது. ஆனால் வசனம் சொல்லுது தெளிவாக, அவர் 100% தேவகுமாரனாய் இருந்தாலும் அவர் 100% மனிதனாகவும் காணப்பட்டாரே. அந்த மனிதத்துவத்தில் அவர் எப்படி மேற்கொண்டார் என்று பார்த்தால் அது தேவனுடைய கிருபையை கொண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறதை போலவே அவருடைய கிருபைக்குள்ளாகவும் நாம் காணப்படுவோம். அந்த கிருபை என்றால் என்ன தெரியுமா? அவருடைய அன்பு தான். ஹல்லேலூயா. அவருடைய அளவற்ற அன்பினுடைய ஒரு வெளிப்பாடு தான் கிருபையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த கிருபை அண்டையில் நாம் சேர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 40வது வசனத்திற்கு நேராய் நாம் திருப்பினோம் என்றால், பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. தேவனுடைய கிருபை அவர் மேல் இருந்தது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வளருவதற்கு அவருக்குமே யாருடைய கிருபை தேவைப்பட்டது? தேவனுடைய கிருபை தேவைப்பட்டது. நான் தேவகுமாரன் தான், எனக்கு தோன்றதெல்லாம் எனக்கு செய்யலான்னு நினச்சிருந்தா அவரும் விழுந்து போவதற்கு வாய்ப்பு உண்டாயிருந்தது. அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டது மாத்திரம் அல்ல, தேவனுடைய கிருபையினால் நிரப்பப்பட்டு இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நம் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு உதாரணத்தை பார்க்க போகிறோம். சோதனையை குறித்து, சோதனையை மேற்கொள்வதற்கு அவருக்கு இருந்த அளவுகோல் அல்லது கிருபையின் அளவுகோல் எவ்வளவாய் இருந்தது. யோபுவினுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கும்போது, நம்ம இந்த சோதனை வேதனை அப்படின்னு சொல்லிட்டாலே பழைய ஏற்பாட்டில் யார் தான் நம்மளுடைய எல்லாருடைய மனதிற்கும் வருவாங்க அப்படின்னா யோபு தான் வருவாங்க. யோபுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கும்போது யோபு என்ன செய்கிறான்? தினசரி அவன் தேவனை ஆராதிக்கிறவனாக, தேவனுடைய சந்நிதியில் தேவனுடைய பிரசன்னத்தை நாடுகிறவராக, தன்னுடைய பிள்ளைகள் தவறு செய்துவிடக்கூடாது என்பதற்காக அவன் பலிகளை செலுத்தி, இரத்தத்தின் கவனன்ட், பிளட் கவனன்ட் அவன் என்ன செய்து கொண்டே இருந்தான். இப்போ தேவ சந்நிதியில் யார் போகிறான்? யோசித்து பாருங்க.
பிசாசுக்கு தேவ சந்நிதிக்கு போக வர்றதுக்கு அவனுக்கு முடிஞ்சிச்சு. ஆனால் யோபுவின் இடத்தில் வருவதற்கு அவனால் முடியவில்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவன் எதனால் அடைக்கப்பட்டிருந்தான்? எப்படிப்பட்ட வேலியினால் அடைக்கப்பட்டிருந்தான்? தேவனோடு இருந்த ஒரு இரத்தத்தின் பாண்டு. அவனுக்கு அந்த கவனண்டுக்குள்ளாக அவன் இருந்தபோது சத்ருவானவனுக்கு அந்த வேலிக்கு வெளியில் வரைக்கும் அவனுக்கு என்ன செய்ய முடியும்? ஆளுகை செய்ய முடிஞ்சிச்சு. அந்த இரத்தத்தின் வேலிக்கு உள்ளாக அவனுக்குள்ளாக என்ன செய்ய முடியலை? ஆளுகை செய்ய முடியல. ஆண்டவரை பார்த்து கேட்குறான், ஐயா நீங்கள் அவனை என்ன செஞ்சுருக்கீங்க? பாதுகாத்து வச்சுருக்கீங்க. எப்படி? வேலி அடைச்சி பாதுகாத்து வச்சு, அதை மட்டும் தூக்கி பாருங்களேன், இவன் என்ன செய்வான்? ஆண்டவர் அனுமதி கொடுத்தார். அவனுடைய ஜீவனை பகிர பாக்கி எல்லாத்திற்கும் அனுமதி கொடுக்குறான். தூக்குறான். அடிக்கிறது எங்கேருந்து? மிருக ஜீவன்கள்லேருந்து. வேலி அவுக்கிற இடத்துல இருந்தே அடி வாங்கிக்கிட்டே வருது. கடைசியாக எங்கே வந்து முடியுது? தன்னுடைய பிள்ளைகள் இழந்து போகிற இடத்துல வந்தபோது கூட யோபு தேவனை மறுதலிக்கவே இல்லை. அவனுடைய சோதனை காலத்தில் அவன் பொறுமையாய் காத்திருந்தானே, அவனுக்கு கர்த்தர் இரட்டத்தனையான பலனை கொடுத்தார். ஹல்லேலூயா. இதே போல புதிய ஏற்பாட்டில் நாம் திரும்பி பார்க்கும்போது ஒரு சோதனை கட்டத்தின் வழியாக ஒரு நபர் கடந்து செல்கிறார். அது யார் என்றால் பேதுரு. ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா சத்ருவானவன் உன்னை என்ன செய்கிறான்? புடைக்கிறதுக்கு என்ன செய்கிறான்? என்கிட்ட அனுமதி கேட்டான். ஆனால் நான் என்ன செய்யலை? உனக்கு அனுமதி கொடுக்கல. ஏன்னா நீ என்ன செஞ்சிடக்கூடாது? விழுந்து போயிடக்கூடாது என்பதற்காக. யோசித்து பாருங்க, யோபுவுக்கு அனுமதி கொடுத்த தேவன் பேதுருவுக்கு அனுமதி கொடுக்கல. ஏன்னா அவனுக்கு திராணி என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும், பேதுருக்கு திராணி என்ன என்பதும் அவனுக்கு ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதனால தான் மிகவும் அழகாக சொல்லப்படுகிறது, திராணிக்கு மேலாய் சோதிக்கப்படுவதற்கு அவர் ஒருபோதும் அனுமதிப்பதே இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக சமயங்களில் நாம் சந்திக்கும் சோதனைகள், நாம் ஃபேஸ் பண்ணுகிறதான ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நாம் எப்படி நினைக்கிறோம் என்றால், என்னால் இது முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். முடியாததை எதையுமே நம்ம கையில் கர்த்தர் அனுமதிப்பதே இல்லை. ஏனென்றால் அதையெல்லாம் தாண்டி ஜெயித்த ஒரு தேவன் தான் நமக்கு உதவி செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய சந்நிதியில் நம்ம வரும்போது, ஆண்டவரே என்னால் முடியலப்பா, என்னால் இதை என்ன செய்ய முடியலை, என்ன சுமக்க முடியலை, என்னால் இதை தாண்ட முடியலை, உங்கள் கிருபையினால். பவுல் சொல்கிறாரு, ஆண்டவரே இந்த முள்ளை என்னட்ட இருந்து நீக்குங்க அப்படின்னு 3 முறை அவர் கேட்கும் போதும் ஆண்டவர் சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும். அநேக நேரங்களில் நாம் சந்தித்து போகும் போராட்டங்கள், பாடுகள், பிரச்சனைகளில் நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குறோன்னா, பிரச்சனைகளை நீக்குங்க நம்ம கேட்குறோம். பலகீனங்களை நீக்குங்க, நாம் சந்திக்கும் போராட்டங்களை நீக்குங்க. ஆனால் பவுலுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? போராட்டத்தை மாற்றுவதல்ல, போராட்டத்தை கடந்து செல்லக்கூடிய தேவனுடைய உன்னத கிருபையினால கர்த்தர் நம்மை நிரப்பும் போது நம்மளுடைய பலகீனங்களை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை ஒன்றே போதும். நாம் அந்த பிரச்சனைகளின் வழியாக நாம் எதெல்லாம் கடக்க முடியாது என்று நிற்கிறோமோ அவைகளெல்லாம் கடந்து செல்ல கூடிய கிருபை கர்த்தர் நமக்கு தந்துட்டாலே போதும், அதை நாம் கடந்து செல்ல முடியும். அநேக நேரங்களில் என் வாழ்க்கையில் இப்படி கேட்டிருக்கேன், ஆண்டவரே இந்த சூழ்நிலைகளுக்கு மாற்றம் தாங்க. இன்னைக்கு நான் அப்படி அல்ல ஆண்டவர்கிட்ட கேட்கறது, இந்த சூழ்நிலைகளை தாங்கி கடந்து செல்லக்கூடிய உங்கள் கிருபையினாலே என்னை நிரப்புங்கப்பான்னு நான் இன்னைக்கு கேட்கிற இடத்துல கர்த்தர் என்னுடைய இருதய கண்களை திறந்திருக்கிறார். இந்த இரவு வேளையில் என்னுடைய வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் அநேக போராட்டத்தின் வழியாக, பாடுகளின் வழியாக நீங்கள் கடந்து செல்லலாம். இயேசுவை போல நாமும் அந்த சோதனைகளில் தேவனுடைய வார்த்தையை கொண்டு ஜெயிக்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, பிரச்சனைகளை பார்த்து ஓடுகிற கூட்டமாய் நாம் இருக்கக்கூடாது. பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிற தேவ பலத்தை பெற்றுக்கொண்டு அவைகளை கடந்து முன் செல்லுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படியே நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே இந்த இரவு வேளையில் நீர் எங்களோடு பேசியிருக்கிறீரப்பா,
எங்கள் திராணிக்கு மேலாக நாங்கள் சோதிக்கப்படுவதற்கு நீர் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே பரிசுத்தமாய் இந்த பூமியில் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவி மாத்திரம் அல்ல, உங்கள் உன்னத கிருபையும் அவருக்கு தேவைப்பட்டதே. இதே போல் எங்கள் வாழ்க்கையில் அனுதினமும் நாங்கள் கடந்து செல்லுகும் பாதையில் ஆண்டவரே உங்கள் கிருபையினால் எங்களை நிரப்புங்கப்பா, உங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க ஆண்டவரே. அனுதினமும் உங்கள் ஆண்டவரே கிருபையை சார்ந்திருக்கிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க. விசேஷமாக ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பா, திராணிக்கு மேலாக எங்களை நீங்கள் சோதிக்கிறதற்கு அனுமதிக்கிற தேவன் அல்லப்பா, அந்த சோதனையோடு கூட போக்கு வழியை ஏற்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிட பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிட பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நான் தப்பி செல்ல வழி செய்வார், நான் தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன். சொல்லுவோமா, நம்மளுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் எப்பேற்பட்டதா இருந்தாலும் நான் கலங்கி போவதல்ல. நம் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். கண்ணீர் துடைக்கிறார், என் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன். நம் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். பரிசுத்த தேவனே, நாங்கள் போகிற பாதை என்ன என்பதை அறிகிற தேவன், எங்களை பாதி வழியில விட்டு செல்லுகிற தேவன் அல்லப்பா. நீர் எங்களை தாங்குகிற தேவனாக, நாங்கள் ஒரு பாதையை கடப்பதற்கு முன்பதாகவே நீங்கள் அதை கடந்து எங்களுக்கு முன்பதாக ஒரு ஃபோர் ரன்னராக முன்னோடியாய் ஓடி முடித்து நிற்கிறீங்கப்பா. உங்களை பார்த்து எங்கள் விசுவாச ஓட்டத்தை அனுதினமும் சோர்ந்து போகாதபடிக்கு உம்மில் பலன் கொண்டவர்களாய் கடந்து வர கிருபை செய்வீராக. தேவ கிருபைகளாய் மூடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் அவருடைய உன்னத கிருபையை கொண்டு நம்மை வழிநடத்தி நாம் வாழ்க்கையில் அனுதினமும் நாம் ஃபேஸ் பண்ணுகிற ஒவ்வொரு கட்டங்களையும் தாண்டுவதற்கு, அந்த சோதனையின் பாதைகளை கடந்து செல்வதற்கு அவர் நமக்கு உதவி செய்வாராக. அவரை சார்ந்திருப்போம், நம்மளுடைய கண்களை அவர் மேல் நோக்கமாய் வைப்போம். விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற அவரை நோக்கி நம்மளுடைய ஓட்டத்தை பொறுமையோடு ஓடுவோம். ஜெயமாய் ஓடி முடிக்க கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.
அவர் நம்மை